ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் 2024ஆம் ஆண்டினுடைய புது வருட வாழ்த்துதலை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். GLP ஊழியத்தின் சார்பாகவும், என்னுடைய தனிப்பட்ட குடும்பத்தின் சார்பாகவும், என்னுடைய மகனின் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேகர் வந்திருக்கிறீர்கள். எனக்கு எப்பொழுதும் பாசத்தோடு இருக்கிற எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆபீசர் வந்திருக்கிறார். அவருக்காக என்னுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருக்கும் என் புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை. ஏனென்றால் நாம் கடவுளை பார்த்ததில்லை யாரும், இல்ல? அவரை காண முடியாது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. காணக்கூடாத அந்த இறைவனை எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் சிரித்தால் தான் பார்க்க முடியும். அதை சிரிக்க வைக்கிறவர் இயேசு. துன்பமும் துயரமும் நுழைந்த உலகத்தில் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பித்தளையில் பாலனாய் பிறந்ததை தியானித்தோம். ஈஸ்டர் அப்போ அவர் சிலுவையில் ஏன் மரித்தார் என்பதை தியானிக்கிறோம். புதிய வருடத்தையும் ஆரம்பிக்கிறோம். என்ன நடக்கும் என்று தெரியாமலே ஆரம்பிக்கிறோம். பழைய வருடத்தில் நடந்தவைகளை பார்க்கும் பொழுதெல்லாம் புது வருடம் பயமாய் இருக்கும் இல்ல? ஐயோ, அந்த வருடத்தின் வியாதி வேதனை, அந்த வருடத்தின் கண்ணீர், அந்த வருடத்தின் இருள் எனக்கு வரக்கூடாது என்ற ஒரு விண்ணப்பத்தோடு கூட நாம் புது வருடத்தில் பிரவேசிக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இன்றைய சகரியா 2:10 வாக்கு தத்தம் இன்றுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அல்ல, உங்கள் வீடுகளுக்கு நான் வந்த பொழுது நீங்கள் உங்களுடைய கொடுத்த அந்த கிஃப்டினுடைய கப்பை நீங்கள் வாசித்து பார்த்திருந்தால் அந்த வாக்கு தத்தம் இருந்திருக்கும். அதில் இந்த சகரியா 2:10 வாக்கு தத்தத்தை தான் நாங்கள் கொடுத்திருந்தோம். ஆனால் அந்த வாக்கு தத்தம் ஜனவரி 1 என்று உங்களுக்கு சொல்லவில்லை. காரணம், அது அன்றுதான் சொல்ல வேண்டும் என்பதற்காக. இந்த வாக்கு தத்தம் கொடுக்கறதுனால என்ன பிரயோஜனம்? வேத புத்தகம் நம்ம வீட்டிலே இருக்கிறது. எல்லார் வீட்டிலும் இருக்கும். கிறிஸ்தவர்கள் வீடு அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் வீட்டில. அதுல இருக்கிறது எதுவும் நமக்கு சொந்தமாகாது. வேத புத்தகம் இருக்கும், அவ்வளவுதான். அதே போல் தான் இயேசு இருப்பார், கடவுள் இருப்பார், ரட்சிப்பு இருக்கும். ஆனால் அது நமக்கு சொந்தமாகாமலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாக்குத்தத்தங்கள் சொல்வதனாலே உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் வந்துவிடும் என்று அல்ல. அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நான் வாழ வேண்டும். எனக்கு சொல்லப்பட்டதை நான் பெற்றுக்கொள்ள வாழ வேண்டும். வருடம் எல்லா இடத்திலும் இந்த வாக்குத்தத்த அட்டைகள் கொடுப்போம். எத்தனை பேருக்கு அந்த வாக்குத்தத்த அட்டைகள் நிறைவேறினது, நிறைவேறாமல் இருந்தது என்று தெரியாது. அந்த அட்டை இருக்கிறதுனாலே நிறைவேறும் என்று அல்ல, அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கைக்குள் வர வேண்டும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை அந்த வாக்குத்தத்தத்தின்படி அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் நேற்று கற்றுக் கொடுத்தேன், இயேசு கிறிஸ்து வருகிறார் வருகிறார் என்று. நாளை வருகிறார், செப்டம்பரில் வருகிறார், அக்டோபரில் வருகிறார். இவை எல்லாமே சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா பவுல் காலத்திலிருந்தே சொல்லப்பட்டது. அவர் தாமதிப்பதனாலே நிறைய பேருக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை, அவர் வருகிறாரோ வருகிறையோ தெரியவில்லை என்று அது இயேசுவை மறந்தவர்கள் அநேகர், அதை குறித்து யோசிக்காதவர்கள் அநேகராய் போய காரணம் அவருடைய வருகை தாமதித்ததுனாலே. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் வருகையை தாமதிப்பது காரணம், எப்படியாவது இந்த வருடமாவது இந்த மகனோ இந்த மகளோ என்னிடத்தில் வந்து விடுவார்களோ என்று அவர் காத்திருந்த காத்திருப்பு. இரண்டாவது, அவர் தீர்மானிக்கப்பட்ட அந்த நாள். எத்தனையோ காரணங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டாலும்
அசைக்க முடியாத ஒரே ஒரு காரணம் நேற்று கற்றுக் கொடுத்தேன். விசுவாச துரோகம் முந்தி வந்தால்தான் கேட்டின் மகன் வர முடியும். கேட்டின் மகன் வந்தால்தான் இயேசுவும் வர முடியும். அதுவரைக்கும் வர முடியாது என்பது வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. விசுவாச துரோகம் என்பது என்ன? கிறிஸ்தவனாயிருந்து வேதம் படிக்காமல் இருக்கிறது. கிறிஸ்தவனாயிருந்து கோயிலுக்கு போகாமல் இருக்கு. கிறிஸ்தவனாயிருந்து இந்த வேதத்தின்படி நடக்காமல் இருக்கு. இது உலகம் முழுவதும் இன்று ஆரம்பித்து விட்டது. இந்த விசுவாச துரோகம். ஏதோ கற்பனைகளுக்கு விரோதமாய், கட்டளைகளுக்கு விரோதமாய் இல்ல. சொன்னதை நம் வாழ்க்கையில எளிதாய் எடுத்துக்கொள்ளுது. இந்த வரம் போலன்னா என்ன? இந்த பைபிள் படிக்கலன்னா என்ன? இந்த அதிகாரம் படிக்கலன்னா என்ன? வேதத்தையோ, வேதத்தினுடைய நாயகனாய் இயேசுவையே பார்ப்பதில்லை. அந்த போதகர் எப்படி தெரியுமா? அவர் ஒரு கோபக்காரர். அந்த சபை சரியான சபை இல்ல. அந்த ஊழியக்காரர் சரியானவன் இல்ல. They themselves they thought they are perfect. அந்த போதகரை விட நான் ரொம்ப நல்லவன் என்று நினைக்கிறவர்களும் உண்டு. தப்பில்ல. அவர்களை விட ஒரு பரிசுத்தவான்களாய் இருக்கலாம். ஆனால் உன் கையில் இருக்கிற வேதத்தின் தலைவர் இயேசுதான். இயேசுவிடத்தில் ஏதாவது குறை கண்டுபிடித்தால் அவரை மறப்பது சரியான ஒன்று. இந்த இயேசுவால் என் வாழ்க்கையை மாற்ற முடியாது என்று நினைத்தால் அது சரியான ஒன்று. நீங்கள் கம்யூனியன் எடுத்தாலும் சரி, ஆலயத்திற்கு போனாலும் சரி, வீட்டிலே இருந்தாலும் உன்னுடைய கம்பாரிசன் இயேசு மட்டும்தான். அவர் நல்லவர். எந்த மனிதனை கம்பேர் பண்ணா விசுவாச துரோகம் முந்தி வர ஆரம்பிக்கும். அவனுக்கு என்ன? அவன் கோயிலுக்கே போறதுல அவன் நல்லா இருக்கான். நான் கோயிலுக்கு போய் 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 அழுதுட்டு இருக்கிறேன். கம்பாரிசன். சில வீட்டுல சொல்லுவாங்க, நீ கோயிலுக்கு போய் என்னத்த கண்டாருமா? ஒண்ணுமே நடக்கல. பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கிறான், நான் நல்லா இல்லை. பக்கத்து வீட்டுக்கார பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, என் பையனுக்கு வேலை கிடைக்கல. பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு நடக்கல. அப்படி என்ன நீ பைபிள் படிக்கிற? வாட் இஸ் த யூஸ்? இதைத்தான் வேதம் சொல்லுகிறது, விசுவாச துரோகம். இது உலகம் முழுவதும் ஆரம்பித்திருக்கு. அமெரிக்க தேசம் அவ்வளவு பெரிய வல்லரசு தேசம் என்று சொல்லப்பட்டது இன்று யூரோவை விட டாலர்ஸ் குறைய ஆரம்பித்து விட்டது. அந்த தேசத்துக்கு சொல்லிக் கொடுத்தேன். ஒரு 120 பேர் முழங்கால் படிட்டு அந்த இடத்தை கண்டுபிடித்து அதில் முழங்கால் பட்டி இது ஒரு வல்லரசாக வேண்டும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்பு. அமெரிக்காலாம் இப்ப வந்த தேசம், உருவாக்கப்பட்ட தேசம், கட்டப்பட்ட ஒரு தேசம். ஆனால் அதுக்கு பின்பு அது வல்லரசாய் மாற காரணம் அந்த 120 பேர் முழங்கால் படியிட்டு அந்த லேண்டில் ஜெபித்தார்கள். நாங்கள் தள்ளப்பட்ட, எங்கேயோ துரத்தப்பட்ட இந்த இடத்தில் நாங்கள் வாழப்போகிறோம். எங்கள் சந்ததி, எங்கள் நாடு இது ஒரு நாடாய் மாற வேண்டும். இந்த நாடுதான் வல்லரசாய் மாற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னபடியே அவருடைய சந்ததிகள் எல்லாம் வந்த பொழுது அமெரிக்க தேசம் வல்லரசாய் மாறிற்று. ஆனால் விசுவாச துரோகம் ஆரம்பித்தவுடன் சபையெல்லாம் தியேட்டர்களாய் மாறியது. இது ஒரு ஜனநாயக நாடு. இங்கு இயேசுவை எங்கும் பிரதிபலிக்க கூடாது என்றெல்லாம் சட்டங்கள் வர ஆரம்பித்தது. வல்லரசு நாடு ஒன்றுமில்லாமல் நிற்கிறது. எக்கனாமிக் டவுன் வந்தது. இயேசுவை இழந்தார்கள், நாட்டையும் ஆசீர்வாதங்களை இழந்து நிற்கிறார்கள். இப்பொழுது அழுகிறார்கள். தியேட்டர்கள் எல்லாம் மறுபடியும் ஆலயமாய் மாற ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. வெரி ஈஸி. நான் அடிக்கடி சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் அதுதான், விசுவாச துரோகம். ஆண்டவர் படைத்த 6 நாள் நல்லது என்று எழுதியிருக்கும். ஆனா 7ஆம் நாளை அவர் ஆசீர்வதித்தார். அதனால்தான் நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். 6 நாள் உங்களுக்கு நல்லது நடக்கலாம். ப்ரமோஷன் கிடைக்கலாம், வேலையில எது கிடைக்கலாம், கல்யாணம் ஆகலாம், எது வேணாலும் நடக்கும். பட் 7th டே, 7ஆம் நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று. ஆசீர்வாதம் இல்லாத இந்த 6 நாட்கள் எவ்வளவு நாட்கள் நல்லது நடக்கும்? That's why
ஆலயத்திற்கு செல்ல கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் எப்பொழுதும் சொல்லிக் கொடுப்பேன். நீ இந்த 7ஆம் நாளில் ஆசீர்வாதத்தை வாங்கினால்தான் உன்னுடைய நல்லது உனக்கு நிற்கும். ஏன் நாம் அடிக்கடி அழுகிறோம்? ஏன் நாம் அடிக்கடி தோற்றுப் போகிறோம்? 6 நாளை விரும்புகிறோம். 7ஆம் நாளை விரும்புவதில்லை. ஆனால் வேதம் திட்டமாய் சொல்லிக்கிறது. கர்த்தர் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். இதுதான் சத்தியம். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஆலயத்திற்கு செல்வதும், வேதத்தை வாசிப்பதும் இல்லாமல் போனால், உங்களை எளிதாய் முறியடிக்குவது மிக எளிது. விசுவாச துரோகம் முந்தி நிற்கும். பாவிகளை குறித்தும் ஆண்டவர்களை அறியாதவர்களை குறித்தும் அதை பத்தி கவலவே படாத பத்தி பிசாசு கவலைப்படுறதே இல்ல. தே ஆர் ஆல்ரெடி தேர் சைடு. ஆகவே அதை கண்டுக்கவே இதெல்லாம் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஏதோ உங்களை பயங்காட்டுவதற்காக அல்ல, கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். வேதத்தின் ரகசியம். ஆகவே உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமா இருக்கட்டும், கேடா இருக்கட்டும், இதெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது, உங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. இவைகளை பெற்றுக்கொள்ள உங்கள் ஆண்டவரை நீங்கள் தேட வேண்டும். இதை தேட தேடதான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேதத்தை சிலுவையில் அவர் தொங்கி ரத்தம் சிந்தினார். எல்லாருடைய பாவங்களை நீக்கும்படி அவர் மரித்தார் என்று நாம் வாசித்திருக்கோம். ஆனா உலகம் முழுவதும் ரட்சிக்கப்படவில்லை. யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. நோபடி சேவ்டு. எத்தனையோ சதவீதங்கள் மட்டும்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கார்கள். ஆனா ரட்சிப்பு வந்தது சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு. என்ன கற்றுக்கொள்கிறோம்? அந்த இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது மட்டும்தான் அந்த சால்வேஷன் உனக்கு கிடைக்கும். அந்த கிஃப்ட், அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள், அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது. இந்த இயேசு கடவுள் என்று சொல்லுகிறது எளிது. ஆனால் இயேசு என் ரட்சகர் என்று சொல்லுவதுதான் கஷ்டமான ஒன்று. அவர் என் ரட்சகர். அவர் என் ரட்சகர். அப்பொழுதுதான் அந்த ரட்சகரின் ஆசீர்வாதங்கள். எதற்காய் அவர் பூமிக்கு வந்தாரோ அந்த ரட்சகர் உனக்கு கொடுப்பார். பழைய ஏற்பாட்டில் ரட்சகர் இல்லாததினால்தான், ஆண்டவராய் கடவுளாய் இருந்ததினால்தான் ஏராளமான பெரிய பெரிய காரியங்களை அனுபவித்தார்கள். அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையில அவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. ஆபிரகாம் இருக்கட்டும், ஈசாக்கர், யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் உலகத்தின் ஆசீர்வாதங்களில் வாழ்ந்தார்கள். எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. காரணம் அவருடைய கடவுள், அவருடைய தேவன் எல்லாவற்றையும் அவர்களுக்கு கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் கடவுளுடைய சனங்கள். ஆனால் புதிய ஏற்பாடு வந்த பிறகுத்தான் அப்பா என்று அவர் கற்றுக் கொடுத்தார் இயேசு. அதை நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறினோம். ஜனங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான். பழைய ஏற்பாடு காட்ஸ் பீப்புள், புதிய ஏற்பாடு காட்ஸ் சில்ட்ரன். புதிய ஏற்பாட்டில் உன் பாவங்கள் கழுவப்பட்டது, பழைய ஏற்பாட்டில் உன் பாவங்கள் மூடப்பட்டது. என் அன்புக்குரியவர்களே, பழைய ஆண்டிலே உன் வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனைகளை நீ பார்த்திருக்கலாம். ஆனால் புதிய ஆண்டிலே இந்த வாக்குத்தத்தம், நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். சகரியா 2:10. அது நான் அல்ல, வேதம் சொல்லுகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். Sing and rejoice, O daughter of Zion. I come and I will dwell in the midst of thee, saith the Lord. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. சங்கீதம் 132:14 வீட்டில் வாசித்து பாருங்கள். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். உன்னை விரும்பினால் அவர் வந்து வாசம் பண்ணுவார். வாக்குத்தத்தம் இருக்கிறதுனாலே அவர் வாசம் பண்ணுவதில்லை. உன்னை அவர் விரும்ப வேண்டும். நீ அவர் விரும்பின வாழ்க்கை, அவர் சொன்ன வேதத்தின் படி நீ நடக்கும் பொழுது, கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நீ நடக்கும் பொழுது, உன்னை அவர் விரும்பி வந்து வாசம் பண்ணுவார். ஆமென். என்னங்க அவர் ஏன் விரும்பி வாசம் பண்ணணும்? கல்யாணம் பண்ணி இப்ப 10 வருஷம் கழிச்சு கேட்டு பாருங்களேன், ஏங்க எப்படிங்க இருக்கீங்க? நல்லா அடங்க ஒரு சனியனை கட்டி வச்சுட்டாங்க.
ஆ வீட்டுக்காரர கேளுங்க. ஐயோ! பொண்ணுன்னு கட்டி வச்சாங்க. அது பிசாசா இருக்குது. அதோட வாழறதுக்கு கல்லறையில போய் பிசாசுகளோட வாழலாங்க. இல்ல? ஆண்டவர் உன்னை விரும்பி வாசம் பண்ண விரும்புகிறார். நம்ம வீட்டுக்காரர் நம்ம ஒய்ஃப் எல்லாம் விரும்பியா வாசம் பண்றாங்க. இத கழுத்த நீட்டிவிட்டோம்னே, அவங்க எப்படி வேணா இருக்கட்டும். பிள்ளைங்களுக்காக வாழலாம். அ சரி இவள கட்டிட்டோம். என்ன பண்றது? பிள்ளைங்களுக்காக வாழ்வோம். அப்படின்னா கணவர் விரும்பி வாசம் பண்ண வேண்டும். உன் வாழ்க்கையிலே உன் ஆண்டவரை விரும்பி தேடுவாயாக. உன் ஆண்டவரை விரும்பி உன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வாயா? என்ன விரும்பணும்? ஆண்டவர விரும்பினா யாருமே ஆண்டவர விரும்பாம இருப்போம். யாரா கடவுள வந்து விரும்பாம இருக்குமா? எப்ப விரும்ப மாட்டோம்னா, நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கலன்னா, இன்கிரிமென்ட் கிடைக்கலன்னா, மகளுக்கு கல்யாணம் ஆகல, மகனுக்கு வேலை கிடைக்கலையா? அப்ப விரும்ப மாட்டோம். அப்ப அப்படியே கொஞ்சம் கசப்பா இருக்கும். என்ன ஜெபம் பண்ணி பிரயோஜனம்? நாம் விரும்பி ஆண்டவரை தேடும் பொழுது, அவரும் விரும்பி உனக்குள் வாசம் பண்ணுவேன். அவர் வாசம் பண்ணா என்ன பண்ணுவாராம் 5ஆம் வசனத்துல? "அதின் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து தருவேன். ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன்." ஏழைகளுக்கு நெறைய குடுப்பேன்னு சொல்லல. நம்மலாம் ஜெபம் அப்படித்தான்ல. எனக்கு 2 கார் குடுக்கணும், பெரிய பங்களா வேணும். தப்பில்ல யோசிக்கிறது. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த ஏழைகளுக்கு, அவங்களுக்கு நான் குடுக்கிற அப்பத்தினால அவங்க திருப்தியா இருப்பாங்க. ஒரு திருப்தியான வாழ்க்கை மனிதனுக்கு கிடைப்பது, இதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம். அமெரிக்கால எல்லாம் குடுத்தாரு ஆண்டவரு. கடவுள விட்டுட்டான். ஏன்னா அவன் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லல்ல. கடவுள்ட்ட போய் அவன் என்ன கேட்கணும்? அவனுக்கு டாலர்ஸ் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, பங்களா இருக்கு. எல்லாமே கிடைச்சிருச்சு. எவ்ரிதிங் அவைலபிள். அப்ப நம்ம கடவுள்ட்ட போய் கேட்கறதுக்கு எதா இருக்கா? நம்ப தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே, என் புருஷன் இல்லையே, என் புருஷன் திருந்தலையே, அப்படி இருக்கானே, இப்படி ஏன்னா நமக்கு நெறைய தேவை. அவனுக்கு தேவையே இல்ல. அதனால தான் அவன் ஆண்டவர விட்டுட்டான். பல தேசங்களில் ஆண்டவரை கைவிட காரணம் அவன் ஃபுல்லா இருக்கு. பிசாசுக்கு ஒரு சரியான வழி என்ன தெரியுமா? உங்கள நல்லா ஆசீர்வதிப்பான். நீ கேட்கறதெல்லாம் குடுத்துருவான். அடுத்த நாள் தான் கோயிலுக்கு போறதுக்கு யோசிப்போம். சரி அடுத்த வாரம் போய்க்கலாம். அதுவரைக்கும் வாரம் வாரம் போய் அழுவாங்க. வாரம் வாரம் கோயிலுக்கு போவாங்க. என் பையனுக்கு இதாயிரணும், என் பொண்ணுக்கு இதாயிரணும், என் பேத்திக்கு இதாயிரணும், என் பேரனுக்கு இதாயிரணும். என் கல்யாணம் ஆன உடனே அடுத்து 10வது நாள்லயே என் பொண்ணுக்கு வந்து கன்சீவ் ஆயிரணும். எனக்கு ஆண் குழந்தை தான் முதல்ல பிறக்கணும். அடுத்தது உடனே ஆண் வேணாம், பெண் வேணும். அது வேற. ஒரே கண்டிஷன்ஸ் பிரேயர் தான். நம்ம எதுவுமே வந்து பிரேயரே கிடையாது. எவ்ரிதிங் கண்டிஷன். என் பொண்ணுக்கு, என் பையனுக்கு இந்த இடத்துல தான் வேலை வேணும். இந்த இடத்துல தான் இது வேணும். அதுதான் வேணும், இதுதான் வேணும், அந்த மாப்பிள தான் வேணும், இந்த மாப்பிள தான் வேணும். அது இந்த மாப்பிள கவர்மெண்ட் மாப்பிள்ளையா இருக்கணும், அந்த மாப்பிள அந்த மாப்பிள்ளையா இருக்கணும். அப்புறம் என் பொண்ணுக்கு உயரம் வேணும், சிவப்பு வேணும், கருப்பு வேணும், சொந்தக்காரன் வேணும், ஜாதியிலேயே வேணும், ஜாதிக்குள்ளேயே வேணும். லாட் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஆனா ஆண்டவர் ஏதாவது ஒரு கண்டிஷன் போட்டா மட்டும் ஒத்துக்க மாட்டோம். நாம வேணா நெறைய கண்டிஷன் போடலாம். ஆனா ஆண்டவர் மட்டும், "அப்பா நீ ஞாயித்துக்கிழமைனா கோயிலுக்கு வரணும்." ஐயோ! அதெல்லாம் முடியல. 6 நாள் வேலை செஞ்சு நான் எவ்வளோ டயர்டா இருக்கிறேன். அன்னைக்கு தான் என் பையன் ஊர்லேருந்து வந்து எல்லா அழுக்கு துணியும் குடுப்பான். நான் துவைச்சு போட வேணாமா? நான் கோயிலுக்கு போனா என் பையனுக்கு யார் துவைச்சு போடுவா? இப்ப இருக்க பிள்ளைங்கலாம் அப்படித்தான்ல. எல்லாம் துவைக்கிறதே இல்ல. ஹாஸ்டல்லேருந்து வந்தாலும் சரி, ஊர்லேருந்து வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க. ஆமா. அம்மா உட்காந்து எல்லாத்தையும் துவைச்சு, அயர்ன் பண்ணி அனுப்பணும். நாம கண்டிஷன் நெறைய போடணும். ஆனா ஆண்டவர் மட்டும் கண்டிஷன போடவே கூடாது. அந்த கண்டிஷன் வந்துட்டாலே நம்ம மனசு நம்ம ஏன் வருத்தமா இருக்கும் தெரியுங்களா? கண்டிஷன் நமக்கு பிடிக்கிறதில்ல. வேற ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் நம்மள நல்லா தான் வச்சிருக்காரு. ஏங்க 3 வேள சோறு கிடைக்காதவங்க யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க? 3 வேள சோறு கிடைக்குதுல்ல. எல்லாரும் பஸ்ல வரீங்க, ஆட்டோல வரீங்க, கார்ல வரீங்க, ஸ்கூட்டர்ல வரீங்க. எல்லாருக்கும் அப்பா, அம்மா இருக்கும், பிள்ளைங்க இருக்கும். எல்லாம் இருக்காங்கல்ல? அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏன் அழுவுறீங்க? என்னன்னா, நாம போட்ட கண்டிஷன் நிறைவேறதில்ல. எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், அது வேணும். அவன் சொத்து வேணும், இவன் சொத்து வேணும், என் சொத்து வேணும். இல்ல? எவ்வளோ கண்டிஷன்ஸ். பட் ஆண்டவர் அப்படி இல்ல. அவருடைய கண்டிஷனே உன்ன ஆசீர்வதிக்கிறது தான். நம்ம கண்டிஷன் நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும்.
பக்கத்து வீட்டுக்காரனுக்கு காரு கிடைச்சதுன்னா, நமக்கு தூக்கமே வர்றது இல்ல. செல்வி வீட்ல ஆண்டவர் கிருபையா ஒரு கார குடுத்தாரு. எத்தன இந்த லைன்ல பேர் தூங்கலையோ பாவம். இவங்கலாம் கார்ல போறாங்கடா, இவங்கலாம் கார்ல போறாங்கடா. இவங்க என்னமோ பிச்சை எடுத்துட்டு இருந்த மாரி. பொறாம. என் அன்புக்குரியவர்களே, நான் விரும்பி உங்களிடத்தில் வாசம் பண்ணுவேன். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இல்ல? இது ஏன் நம்ம எடுக்க மாட்டேங்கிறோம்? விரும்பி சும்மா வாசம் பண்ணுவேன்னு சொல்லல. விரும்பி தான் நான் உன்னோட வாசம் பண்றேன். லேவியராகமம் 26:12 உங்கள் நடுவில் உலாவி வாசம் பண்றது நான் உங்கள் நடுவிலே உலாவி, உங்கள் தேவனாய் இருப்பேன். வாட் அ கிரேட் வேர்ட். நான் உனக்கு கடவுளா இருப்பேன். இன்னும் புதிய ஏற்பாட்டு வழியா பார்த்தா நான் உனக்கு அப்பாவா இருப்பேன். இங்க வேத புத்தகத்தை வாசித்த பாருங்க. பழைய ஏற்பாடுலருந்து புதிய ஏற்பாடு, அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம். ஏ டூ இசட் நல்லா படிச்சீங்கன்னா, இந்த ஆண்டவரை விரும்பாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா, இந்த பூமிய உண்டாக்கினது நமக்காக தான். ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினது நமக்காக தான். இல்ல? தேவனாகிய கர்த்தர் இவை எல்லாவற்றையும் செய்தார். பார்த்து, 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 பார்த்து 6 நாள் படைச்சார். ஏதாவது அவருக்குன்னு படைச்சாரா பார்த்தீங்களா? அவரே வெளிச்சமா இருந்தார். ஆனா ஒரு சூரியன படைக்கிறார், ஒரு சந்திரன படைக்கிறார். ஏன்? என் பிள்ளைகள் வாழ வேண்டும். பகல் முழுவதும் உழைப்பார்கள். இரவு அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும். இளைப்பாறுதல் எடுக்கும். அதனால தான் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பகல், இரவு எல்லாத்தையும் உண்டாக்கு. பூமியானது தண்ணீருக்குள் இருந்தது. அவர் ஏன் அத மேல வர வைக்கிறார்? ஆவியானவர் அசைவாட, அசைவாட ஒழுங்கற்ற பூமி ஒழுங்காய் மாறியதுன்னு வேதம் சொல்லுது. அவர் அதை ஒழுங்குபடுத்துகிறார். வெட்டாந்தரையை 3ல 2 பகுதி கடல் பகுதின்னு நம்ம சொல்றோம். ஆனா அன்னைக்கே ஆண்டவர் சொன்னாரு, அது எல்லாத்துக்கும் போய் அதுக்கு ஒரு எல்லையை உண்டாக்கி இதுக்கு மேல உள்ள வராதடான்ட்டார். வெட்டாந்தரையிலே என் பிள்ளைகள் வாழ வேண்டும். இந்த பூமியிலே அவருக்கு விளைச்சலை கொடுப்பேன். அவர்கள் சாப்பிட வகை வகையான ஆகாரங்களை அவர் உண்டாக்கி ஒவ்வொரு தேசத்திற்கு ஏற்ற மாரி செடிகளும், தேசத்திற்கு ஏற்றபடி குளிர் தேசங்கள், இந்த தேசம், வெயில் தேசங்கள் இந்த எல்லா தேசங்களுக்கு ஏற்றபடியான மரங்களை, செடிகளை வளர வைத்தார். அதற்கேற்ற சரீரங்கள் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆதாமின் வம்சவழி இருந்தாலும், எங்கெல்லாம் போய் மக்கள் வாழ்ந்தார்களோ, அதற்கேற்றபடி அவருடைய சரீரங்கள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தது. இங்க அரிசி ஏத்துக்கிறாங்க, இன்னொரு இடத்துல சப்பாத்தி ஏத்துக்கிறாங்க, இன்னொரு இடத்துல பர்கர் ஏத்துக்கொள்கிறாங்க. அத நாம திங்கும்போது தான் வயிறு கோளாறு ஆயிடுச்சு. நம்மளது அவனுக்கு திங்கும்போது வயிறு கோளாறு ஆயிடுச்சு. இல்ல? கடவுள் எல்லா இடத்திலும் அவரவர்களுக்கு ஏற்றபடி அழகாய் விரும்பி படைத்தது. அவர் விரும்பினார். நான் படைக்கப் போகிற மனுக்குலத்தை அவர் விரும்பினார். ஆதாமை அவர் விரும்பினார். ஏவாளை அவர் விரும்பினார். அதனால தான் எடுத்தோனே எங்கேயோ போய் டெசர்ட்ல வாழ விடாம, அவங்கள ஒரு ஏதேன் தோட்டத்த அவரே உண்டாக்கினார். அவர் உண்டாக்கின பூமியே அழகானது. அதுக்குள்ள ஒரு அழகான ஏதேன் தோட்டம். ஸ்பெஷல். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பவுமே ஸ்பெஷல்ல. நாம தான் அதை இழந்தோம். இந்த உலகமே அவரால் உண்டாக்கப்பட்டது அழகானவை. அதுல ஒரு ஸ்பெஷல் பாருங்களேன். யார் அந்த ஸ்பெஷல்? நீங்களும், நான். இந்த உலகத்தில் எல்லாரும் வாழறோம். எல்லாரும் வேலைக்கு போறோம். எல்லாரும் வாழறோம். எல்லாரும் நம்ம இஷ்டம் போல வாழறோம். ஆனால் உங்களை ஸ்பெஷலா வைத்திருக்கிறார் என் ஆண்டவர். அவர்கள் அழும்பொழுது பார்க்கிறார். ஆனா நீ அழும்பொழுது விடுதலை கொடுக்கிறார். உன் கண்ணீரை துடைக்கிறார். உன் புலம்பலை பார்க்கிறார். விரும்பி உன்னோடு வாசம் பண்ணுகிற கர்த்தர். இத்தனை வருடங்கள் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்களோ, இந்த வருடம் நீங்கள் வேண்டுமானாலும் இந்த தேவனை நீங்கள் எப்படி வேண்டானாலும் பரிசோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள்.
இந்த வருடம் அவர் உங்களோடு வாசம் பண்ணுகிறதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய திருமண காரியங்கள், உங்களுடைய என்ன காரியம், அவர் உங்களோடு வாசம் இந்த ஆண்டவரை உண்மையாய் தேடுவீர்களானால், இந்த ஆண்டவருக்காக நீங்க வாழ்வீர்களானால், இந்த வேத புத்தகத்தை விரும்பி வாசிப்பீர்களானால், இந்த ஆலயங்களை விரும்பி, நீ எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போங்க, விரும்பி அந்த ஆலயத்துக்கு கர்த்தர் உங்களை அவர் உங்கள் வீட்டிலே, உங்கள் வாழ்க்கையிலே உலாவுகிறவராய் ஆதாம் ஏவாளும் என் ஆண்டவரை விரும்பினார்கள். ஆகவேதான் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திலேயே தேவன் அவர்களோடு கூட உலாவினார் என்று நாம் பார்க்கிறோம். ஏனோக்கோடு தேவன் உலாவினார் என்று பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களை நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கேன். எல்லாத்த விட நீங்க நிறைய ஜெபம் பண்றீங்கல்ல, அது கிடைக்குமா கிடைக்காதா என்றது இல்லை. அவரால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். வாழ்க்கையில நீங்க எதை கேட்டாலும் அவரால கொடுக்க முடியும். ஆனா ஒன்றே ஒன்று அவர் கொடுக்கறது இல்ல. அது அவருடைய நேரத்தில் தான் அவர் கொடுக்கிறார். என்ன? உன்னுடைய மரணம். நீங்க இன்னைக்கு நான் செத்துருவேன்னு சொல்லி பாருங்களேன், சாகவே முடியாது. எக்ஸெப்ட் சூசைட். நம்ம எலியா அப்படித்தானே சொன்னான். ஆண்டவரே போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். நான் செத்து போறேன், செத்து போறேன், செத்து போறேன் புலம்புறோம். ஒரே தீர்க்கதரிசி ஒருத்தன் தான். இவனால பிரச்சனையே தாங்க முடியாது. நம்ம வீட்டுல நிறைய பேர் இப்படிதான். இவனோட வாழ்றத விட செத்து போயிடலாம். அவளோட வாழ்றத விட செத்து போயிடலாம். இல்ல? வாழ்க்கை நம்ம மரணத்தை யோசிக்கும். அவங்களாம் பாருங்க யாருமே சாக மாட்டாங்க. இன்னும் 40 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உபத்திரப்படுத்தணும் இல்ல? ஆமா. அதுக்காகவே உயிரோடு இருப்பாங்க. ஆனால் இந்த தீர்க்கதரிசி மட்டும் சாவணும்னு நினைச்சான் பாருங்க. ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் கேட்கிறார், என்னப்பா இங்க என்னப்பா பண்ற ஆண்டவரே? போதும் என்னை எடுத்துக்கொள்ளும். இன்னொரு இடத்துல குகையில போய் நிக்கிறான். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற? ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். இதுக்கு மேல ஒரே பயம். பயம் வந்தோன்னே அடுத்தது சாவு யோசிக்கிறான். ஆனால் உன் ஆண்டவரை நீங்கள் நன்றாய் புரிந்து கொண்டிருந்தால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடைசியாய் கேட்கிற அந்த வார்த்தையை கூட என் தேவன் அவனுக்கு கொடுக்காமல் எலியாவை உயிரோடு எடுத்துக்கொண்டார். அதுக்கு மேல எதுவுமே இல்ல. அதுக்கு மேல ஒண்ணு இருந்தது. அவன் மரணத்தை காணாமலே வைத்திருந்தான். ஆமென். அப்ப இந்த உலகத்துல உனக்கு எதையுமே அவரால கொடுக்க முடியாதா? அவர் விரும்பி வாசம் பண்ணுவாரானால், நீ கேட்பதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ வேண்டிக் கொள்வதெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். அந்த விரும்பி வாசம் பண்ணுகிற தேவனை நீ விரும்பி அவரை தேடுவாயானால், அவர் ஆச்சரியமானவர். அவர் அதிசயமானவர். ஏதேன் தோட்டத்திலே அவர் தேடி வந்தார். அவனோடு கூட உலாவினார். விரும்பிதான் உலாவினார். அதன் பின்பு வேதத்தை வாசித்து பாருங்கள். பலிபீடத்தண்டையில் அவர் விரும்பி இறங்கினார். இவன் கொண்டு போய் பலிபீடத்துல பொருளை வைக்கிறான். என் தேவன் விரும்பி அந்த பலிபீடத்தில் அக்கினியாய் இறங்கினார். அவருடைய வாசஸ்தலம் விரும்பி இறங்கி ஏதேன் தோட்டத்தில் பலிபீடத்தண்டில், அதற்கு பின்பு டேபரங்க், சீனாய் மலை, தேவன் தான் இறங்குகிறார். இவங்க எவனுமே மேல போல. எவனாவது மேல போய் ஆண்டவரை பார்த்தானா? ஒருத்தருமே மேல போல. என் ஆண்டவர் தான் இறங்கி வந்தார். அவர் விரும்பி வந்து வாசம் பண்ணுகிறவர். ஒவ்வொரு முறையும் வேதம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். அந்த டேபராங்கிள், ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் விரும்பி இறங்கி இருந்தார். மேகஸ்தம்பத்தின் மீது இறங்கி வந்து இறங்கி இருந்தார். ஆனால் அவர் விரும்பின இடத்துக்கு நாம் போவதே இல்லை. அவர் விரும்பின வாழ்க்கையை நாம் வாழ்வதே இல்லை. அவர் விரும்பின இடத்துக்கு போதுனா நமக்கு கசப்பாய் இருக்கும். ஏனென்றால் என்னுடைய விருப்பம் உலகத்தின் மீது இருக்கிறது. என்னுடைய விருப்பம் எல்லாம் என் ஆசீர்வாதங்களின் மீது இருக்கிறது. என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் என்னுடைய மார்க்கு மேல இருக்கிறது.
என்னுடைய விருப்பங்கள் எல்லாம் என்னுடைய வெற்றியின் மேல் இருக்கிறது. ஆனால் என் தேவன் அப்படி நினைத்திருந்தார், நீங்களும் நானும் என்ன ஆகியிருப்போம்? பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அப்பொழுதே ஆதாமும் ஏவாளும் மரித்து போயிருக்க வேண்டும். அல்லது நோவாவின் காலத்தில் எல்லாரும் அழிக்கப்பட்ட பொழுது நோவாவும் சேர்ந்து அழிக்கப்பட்டிருந்தால் மனுக்குலமே இல்லை. ஆனால் என் தேவன் விரும்பி நோவாவை விரும்பினார். காரணம் அவன் நீதிமானாய் இருந்தார். நான் அடிக்கடி சொல்லிக் கொடுக்கிறேன், ஒரு தகப்பன் நீதிமானாய் இருந்தார். நீங்க நல்லா பாருங்க, நோவாவின் குடும்பத்தில் யாருமே நீதிமான் கிடையாது. நோவா மட்டும்தான் நீதிமான். ஆனால் நோவா என்ற ஒரு நீதிமானின் நிமித்தம் அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், மருமகன்மார் எல்லாருமே பேழைக்குள் வந்தார்கள். That a privilege and responsibility of husband or father. ஒரு ஆண்மகனை இந்த உலகத்தில் அவர் படைத்து கொடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தான் குடும்பத்தை காப்பாற்ற முடியும். மனைவி தனக்கு அடிமையாய் இருக்க வேண்டும் என்று அவர் படைக்கவில்லை. மனைவியும் குழந்தைகளையும் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு பிரிவிலேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்மகனுக்கு அவர் கொடுத்தார். ஆனா நம்முடைய உலகம் மாறி போச்சுல. ஒய்ஃப்னா சமைச்சு போடணும். நான் அடிக்கடி கிண்டலா சொல்லுவேன்ல, ஆம்பளைங்க தோசை சுட்டா சுடாதா? ஆம்பளைங்க தண்ணி வச்சா கொதிக்காதா? நீதான் வைக்கணும். நீதான் செய்யணும். நீதான் செய்யணும். கல்ச்சர், அவர் கல்ச்சர். ஒய்ஃப்னா ஒய்ஃப் தான் வந்து காஃபி போட்டு குடுக்கணும். ஹஸ்பண்ட் குடுத்தா அந்த காஃபி கசக்கவா போகுது? அதே காப்பி தூள் தான், அதே சர்க்கரை தான் போடப் போறாங்க. நான் இது ஆண்களையும் நானும் ஒரு ஆண் தான். குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. ஆனா இது எல்லாத்தை விட எனக்கு மேலான ஒன்றை அவர் கொடுத்திருக்கிறார். த பிரிவிலேஜ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய பிரிவிலேஜ் நான் ஆண்மகனாய் பிறந்தது. என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என் குடும்பத்தை நான் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காண்பிக்க வேண்டும். நோவா பேழைக்குள் பிரவேசிக்க அவருடைய நீதிமான்கள் அல்லாத குடும்பம் உள்ளே நுழைந்தது. ஒரே ஒரு நீதிமானின் நிமித்தம், ஒரே ஒரு பிசாசின் நிமித்தம் பாவம் உள்ளே நுழைந்தது. ஆனால் ஒரே ஒரு நீதிமான இயேசுவின் நிமித்தம் ரட்சிப்பு உள்ளே நுழைந்தது. உன் வீட்டுல ஒரு தகப்பன் அல்லது ஒரு தாய் நீதிமானாய் வாழ்ந்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். அதை யாராலுமே மாற்ற முடியாது, மாற்றவே முடியாது. ஆதாமும் ஏவாளும் நீதிமான்களாய் இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை வேறொரு இடத்தில் விழுந்தது. அவன் சொன்னபடி நல்லா நடக்கும் பொழுதே நன்மை தீமை அறித்தக்க எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சிருமே என்று ஏவாள் காது கொடுத்து கேட்டால், அவள் கேட்டதை ஆதாம் அங்கீகரித்த பொழுது அவர்கள் ஏதேனை விட்டு வெளியே போனார்கள். இதே உலகத்தில் தான் இருந்தார்கள். இதே உலகத்தில் ஏதேன் இருந்தது. ஆனால் ஏதேனுக்கு வெளியிலே வாழ்ந்த பொழுதெல்லாம் அவருடைய வாழ்க்கை கசப்பாயிருந்தது. சொந்த பிள்ளைகள் ஒருவன் இன்னொருவனை கொன்று போட்டான். கசந்த வாழ்க்கை, கசந்த வாழ்க்கை. ஏன் நாம் கசந்து போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம்? நாம் வாழ்கிற வாழ்க்கையில இறைவனை விரும்பி வாழவில்லை, உலகத்தை விரும்பி வாழ்ந்தோம். அதான் ஏவாள் செய்தார். அதனால் ஆனா என் தேவன் விரும்பி இறங்கி வருகிறவராயிருந்தார். அவருடைய அந்த ஆசரிப்பு கூடத்தில் அவரே வந்தா இறங்கினார். சாலமோன பெரிய ஆலயத்தை கட்டினா, உலகத்திலே மிகப்பெரிய ஆலயத்திலே தேவன் அதில் வந்து வாசம் பண்ணினார். தாவீது அம்போன்னு பெத்லகேமை விட்டு சியோனுக்கு போயிட்டான். தாவீது நகரம், தாவீது வாழ்ந்த இடத்தை விட்டுட்டு சியோனுக்கு அவன் பாட்டு போயிட்டான். அவ்வளவுதான் அவன். நம்ம எல்லாருமே ஒரு ஆசீர்வாதம் வச்சுன்னு விட்டுட்டு ஓடிடுவோம். ஆனால் என் தேவன் அந்த பெத்லகேமில் பிறந்து உலகமே அந்த பெத்லகேமை திரும்பி பார்க்கும்படி வைத்தவர். அதான் இயேசு கிறிஸ்து. நான் அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க ஏதாவது நினைக்கிறத, நீங்க விரும்பினதை மறந்து போயிருக்கலாம். ஆனா தேவன் மறக்க மாட்டார். மோசே அந்த கானான் தேசத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவன் தவறுகளினாலே அவன் பார்த்தான வழி அவன் உள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. ஆனா அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த அந்த வாஞ்சியை தேவன் பார்த்தார். ஐயோ, மோசே அங்க பிரவேசிக்க ஆசைப்பட்டானு. 4000 ஆண்டுகளுக்கு பின்பு அதே மோசேயை மறுரூபம் அடைந்து கொண்டு வந்து மோசேயை நிறுத்துகிறார். நீ பார்த்த கானான், நீ விரும்பின இடம்டா, இங்கதானே நீ பார்க்கணும், வா
வந்து நில்லு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? உன் மனதில் தோன்றின அந்த ஆசையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதனால தான் அவர் விரும்பி வாசம் பண்ணுகிறார். அவர் விரும்பி தான் வாசம் பண்ணுகிறார். சும்மா அவன் கூட உட்கார்ந்துகிட்டு ஏன்னா கேரம் போர்டு விளையாடுறதுக்கு இல்ல. உன்னோட உட்கார்ந்து உன்னை மகிழ்ச்சியோடு வைப்பதற்காக. நீயும் அவரை விரும்பினானால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது. யாத்திராகமம் 24:3ல மோசே வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும், நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம். தேவன் விரும்பி வாசம் பண்ணுகிறது என்ன தெரியுமா? அவர் சொன்னவைகளை செய்வோம். இந்த இயேசுவின் மீது அன்பு வைப்போம். நீ ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக, நான் ஆசரிப்பேன். கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவாயாக, நான் கீழ்ப்படிவேன். அதை கீழ்ப்படியவர்களை விரும்பி வாசம் பண்ணுகிற கர்த்தர். God established the covenant. நீங்க இந்த சீனாய் மலையில பார்த்தீங்கன்னா, அந்த நியாய பிரமாணங்களை, கற்பனைகளை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் தெரியுமா? நீங்க வேதத்தில் பின்வைப்பார்கள். நேரம் இல்லை, நான் சொல்லிவிடுகிறேன். பலிப்பொருளுடைய ரத்தங்களை எடுத்து அதில் தெளிக்கிறார். அதை தெளிச்சு இந்த கவனன்ட், இந்த பிரமாணங்கள் எல்லாம் கர்த்தரே கொடுக்கிற அந்த பிரமாணம். ஆனா அது சும்மா அப்படியே கொடுத்துட்டு அவர் போயிடல. அதற்கு ஒரு உறுதி கொடுக்கிறார். அதன் மீது இரத்தத்தை தெளித்து காண்பிக்கிறார். இது இரத்த உடன்படிக்கை. இதை நீ மீறினாலும் அழுவாய், நானும் அதை மீற மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் நீங்க இன்னும் நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த பலி செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா, இந்த பலி செலுத்தின பொருளை 2ஆ துண்டிச்சு வச்சிருப்பாங்க. அந்த அக்கினியானது அதற்கு நடுவில் கடந்து போகும். அதோடைய அர்த்தம் என்ன? இந்த அக்கினி மீறுகிறவனுக்கு ஆபத்தாயும், மீறாதவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஒரு இரத்த உடன்படிக்கை தான் கற்பனைகள். அது நமக்கு அதெல்லாம் புரியல. என்னமோ ஒரு பைபிள் எழுதி வச்சுட்டாரு. இத செய்யலைன்னா என்ன செத்தா போயிரும். இத செய்யலைன்னா என்ன எடுத்துட்டு போயிரு. இல்லைன்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இல்லைன்னா ஒரு வயசு வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயே போய் இந்த பைபிளை படிச்சுக்கிட்டு உலகத்துல அனுபவிக்க வேண்டிய ஏராளம் இருக்குது. ஏராளம் இருக்கு. நம்முடைய சரீரத்தை நாமளே சில சமயத்துக்கு கெடுத்துக் கொள்ளுகிறோம். அதை பத்தி கவலையே படுறதில்ல. டாக்டர் சொல்லுவாரு, அப்பா இதுக்கு மேல அப்படின்னா போதும், அடுத்த நாள் வந்து விட்டுருவோம். எஸ் சாமி நேரா வந்து சொன்னாலும் கேட்க மாட்டோம். பைபிள்ல சொன்னாலும் கேட்க மாட்டோம். டாக்டர் மட்டும் சொல்லிட்டான்னு வச்சுக்க, நீ அடுத்த வேளை இத சாப்பிட்ட, அடுத்த வேளை இந்த சுகர் இவ்வளவு ஏறுறதுக்கு நீ விட்டினா, நாளைக்கு நீ வராத, அப்படியே போயிரு வீட்டுக்கு அப்படின்னாலும் போதும். சுகர்ன்னு பாட்டில் எழுதி குடுத்தாலும் சாப்பிட மாட்டேன். காரத்தையே நீங்க சுகர்ன்னு எழுதி குடுத்தீங்க, ஐயோ! இங்க ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தை சாக்லேட்டா நெறைய ஏகப்பட்ட சாக்லேட் அது நல்லா சாப்பிட்டுட்டு, தொண்டையில அப்படியே இந்த இந்தியன் சாக்லேட் சாப்பிட்டா இது ஒரு பிரச்சனை. ஃபாரின் சாக்லேட் சாப்பிட்டா அது கரைஞ்சு போகும். இந்தியன் சாக்லேட் கடிச்சு கடிச்சு சாப்பிடுறோம் இல்லையா? அதனால தான் டாக்டர் சொல்லுவாங்க, இந்தியன் சாக்லேட் சாப்பிடாதீங்க. அந்த இந்தியன் சாக்லேட்ஸ் அந்த டான்சில் மாரி இருக்கு இல்லையா? அதுக்குள்ள போய் அப்படியே சுத்திக்கும். போகவே போகாது. நம்ம அந்த பாப்பா இங்க தான் இருக்கேன். பூரா சுத்திக்கிச்சு. கடைசியில ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயி, அந்த பொண்ணு பட்டு சின்ன பிள்ளை பாவம். அவ்ளோ வேதனைப்பட்டா. அவ்ளோ வேதனைப்பட்டா. அப்படியே நாக்க இழுத்து வச்சுருவாங்க, தொண்டைய திறந்து வச்சுருவாங்க. இத்தனைக்கும் மயக்க மருந்தெல்லாம் கிடையாது. சரி அப்புறம் உட்கார்ந்து ஆப்ரேட் பண்ணி, ஒவ்வொரு சாக்லேட்டினுடைய இதெல்லாம் உருவி, 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 உருவி எடுத்து, நரக வேதனை அந்த குழந்தைக்கு. எல்லாம் முடிச்சுட்டு நல்லா வந்தா ஒரு நாள் விளையாடிட்டு. நான் கேட்டேன், "உனக்கு சாக்லேட் வேணுமான்னான்." "சாக்லேட்டா?" அங்க நின்னா. அங்கேயே போயிட்டா. லிஃப்ட்டுக்கே போயிட்டா. என்ன? அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா, அம்மா ஊர்ல இருக்கலாம், "அம்மா ரொம்ப சாப்பிடாத, சாப்பிடாத." கேட்கவே மாட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, இந்த இரத்த உடன்படிக்கையில் எழுதப்பட்டது தான் இந்த பிரமாணங்கள். இந்த வேத புத்தகத்த சும்மா உங்களுக்கெல்லாம் குடுக்கல. மோசேயின் காலத்தில் இரத்த உடன்படிக்கை செய்தார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசு தன் இரத்தத்தை சிந்தி கொடுத்தது. இந்த புதிய ஏற்பாடு பூரா இயேசுவின் இரத்தத்தினால் வந்த உடன்படிக்கை.
இந்த உடன்படிக்கைய நாம எளிதா அப்படியே மீறிருவோம். நம்ம அதுல கவலையப்பட மாட்டோம். ஆனா ரத்த உடன்படிக்கை மீறுறதுன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, விட்டு குடுப்போமா? ஆ? ஆமா. வீட்டுக்காரருக்கு தெரியாம கூட காசு குடுத்துருவோம். ஒய்ஃப்க்கு தெரியாம கூட காசு குடுத்துருவோம். ஏன்னா ரத்தம். ஐயோ! அது என் ரத்தங்க. என் ரத்தம். எடுத்து பார்த்தா அது பி இருக்கும், இது ஏ இருக்கும். ஆ? அப்படித்தானே சொல்றோம்ல? உலகத்துல. என் ரத்தம். ஐயோ! என் அண்ணன், என் தம்பி, என் மாமா, என் சித்தப்பா தான் சொல்லுவோம். அதுல ஜாதி வேற ஒண்ணு சேர்த்துக்குவோம். என் ஜாதிங்க. ஏங்க அவர பார்த்து சிரிக்கிறீங்க, இவர அவங்க எங்க சொந்தக்காரங்க, எங்க ஜாதிங்க. சிரிக்கலைன்னா கோச்சுக்குவாருங்க. ரத்த உடன் அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம். அப்போ இயேசுவின் இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டத, நம்ம எவ்வளவு எளிதா மீறுறோம்ல. அப்ப அவர் எப்படி விரும்பி வாசம் பண்ணுவார் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல தான் அத பார்க்கிறோம். 9ஆம் வசனத்திலே, பின்பு மோசேயும் ஆரோனும், நாதாபும் அபியும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் ஏறிப் போனார்கள். ஏறி போய் என்ன பார்த்தாங்க? யாராவது சீனாய் மலையில எல்லாருக்கும் மோசே போனான்னு தானே தெரியும். இவங்களும் போனாங்க. யோசுவா போனான். ஆரோனும், நாதாபு, அபியூ, இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் ஏறிப் போனார்கள். பழைய ஏற்பாட்டுல ஒரு சர்டன் லிமிட்ஸ் உண்டு. புதிய ஏற்பாட்டுல லிமிட்டே கிடையாது. தேவன் பேசுவதற்கு நிறைய லிமிட்ஸ் இருக்கும். மோசே அது நடுவில் இருந்தான். யோசுவா தள்ளி இருந்தான். இவங்க 70 பேரும் இன்னும் தள்ளி தான் இருக்க முடியும். சர்டன் லிமிட்ஸ். காரணம் இவருடைய வாழ்க்கையிலே மோசே விரும்பினபடி யோசுவா அல்லது யோசுவா விரும்பினபடி 70 பேரும் கிடையாது. அப்போ லிமிட்ஸ் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டுல நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளான பிறகு நோ லிமிட். லிமிட்டே கிடையாது. எல்லாருக்கும் அவர் அப்பா. பிரீத்திய கேளுங்க. அவங்க அப்பாவ மிரட்டிப்புடுவாப்புல. அவங்க அம்மாவ மிரட்டிருவாப்புல. என்னன்னா உரிமை. டாட்டர். பக்கத்து வீட்டுக்கார அப்பாவ மிரட்டி பாருங்களேன். ஆமா. வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சுருவாரு. போய் உங்க அப்பா, அம்மா வர சொல்லு. இல்ல? தட் இஸ் அதான் அந்த உரிமை. என் தாய், என் தகப்பன். என் தகப்பன் எனக்கு எல்லாம் செய்யணும். என் தாய் எனக்கு செய்யணும். அம்மா இன்னைக்கு பஜ்ஜி வேணாம்மா, போண்டா போடுன்னா அவங்க அம்மா, சரிம்மா போடுறேன். அதாங்க நம்முடைய இயேசு. அதான் நம்ம ஆண்டவர். உன்னுடைய உரிமையை நீ நிலைநாட்டுவதில்லை. காரணம், அவர் விரும்பி உன்னிடத்தில் வந்தது போல, நீ விரும்பி அவரை தேடுவதில்லை. இந்த 2 உடன்படிக்கையும் சரியா இருந்தா, அது அக்கினியினால் மூடப்படும். உன் வாழ்க்கையின் பிரச்சனைகள் எல்லாம் முடிந்தோடுவதை நீங்கள் காணப்படும். என்ன நடந்தது தெரியுமா? இங்க எல்லாம் அங்க போன பிறகு 10ஆம் வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனை அவர்கள் தரிசித்தார்கள். ஆமென். கடவுளை எப்ப தெரியுமா நாம காண்போம்? ஏறி போனாதான். கீழயே இருந்துட்டு எப்படி கிடைக்கும்? உன் வேதத்தை நீ வாசித்தால் தான். உன் ஆலயத்திற்கு நீ போனால் தான். உன் குடும்பத்தை நீ காப்பாற்றினால் தான். உன் தேவனை நீ தரிசிக்க முடியும். தேவனை தரிசிக்க முடியும். என் அன்புக்குரியவர்களே, ஒரு ஆச்சரியமான தேவன். இந்த ஓல்ட் டெஸ்டமென்ட் நான் சொன்னேன். அதுக்கு ஒரு லிமிட் இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டிலே, இன்றைய காலகட்டத்திலே ஒரு லிமிட் கிடையாது. கடவுள் நம்மை பின்தொடர்கிறவராயிருக்கிறார். உலாவுகிற கடவுள் எப்படி தெரியுமா இருக்காரு? உன் வீட்டிலேயே உலாவிட்டு இருப்பாரு. நீ வெளியே போகும்பொழுதும் உன் கூடவே வருவார். நீ உட்காரும் பொழுது, நீ நிற்கும் பொழுது, நீ படுக்கும் பொழுது, நீ தடுமாறும் பொழுது, நீ கண்ணீர் விடும் பொழுது, நீ அல்லற்பட்டு என்ன செய்வதென்று நடுத்தெருவில் நிற்கும் பொழுது, ஐயோ! நான் என்ன செய்வேன் என்று. உங்களுக்கு அது தெரியுமா? நம்மலாம் எப்படி தெரியுமா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். உங்களுக்கே தெரியும். ஜெபம் பண்ணி கடன் வாங்க மாட்டோம். கடன் வாங்கிட்டு ஜெபம். ஆண்டவரே பைபிள்ல இப்படி சொல்லியிருக்குது, என் கடனை எல்லாம் தீர்த்து விடுவேன். நீயோ கடன் கொடுப்பாய். எப்படி குடுப்ப? வாங்கும் போதாவது ஜெபம் பண்ணி கடன் வாங்கியிருக்கணும். இல்ல? சரி என்ன நம்பி கடன் வாங்குனா, நாமளாவது என்ன கடன் குடுக்கும்போது சாட்சி கையெழுத்து வாங்குறாங்களா இல்லையா?
அ சாட்சிக்கு நம்ம ஆண்டவரையே கூட்டு போயிரலாம்ல. ஆண்டவரே எனக்கு காசே இல்ல. கடன் வாங்க போறேன். அ அப்படின்னா, சரி என்ன நம்பி கடன் வாங்கிட்டா. எப்படியாவது கடன அடைச்சுட்டாரு, உன்னை விரும்பி ஆசீர்வதிப்பாரு. நாம தான் அப்ப செய்யறது இல்லையே. நாம என்ன பண்ணுவோம், கடன வாங்கிருவோம். அப்புறம் பைபிள படிச்சு, ஆண்டவரே ஐயோ! கடன் கொடுப்பாய் வசனம் எனக்கு நிறைவேறணும் ஆண்டவரே. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ஏப்பா எப்பம்மா கடன் வாங்குனேன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம நெறைய வீட்ல அப்படிதான் புருஷன் பொண்டாட்டி சண்டைங்க நெறைய வரும் பார்த்துருக்கீங்களா? அது இந்த இந்தியன் கல்ச்சர்ல நெறைய வரும். வூட்டுக்காரர் தெரியாமயே சீட்டு போடுவாங்க. வூட்டுக்காரர் தெரியாமயே கடன் வாங்குவான். என்னைக்கோ மாட்டிக்கும். இந்த கடன் வாங்கிட்டு அவன் கடன்காரன் வீட்டுக்கு வந்த பிறகு தான் வூட்டுக்காரர் சொல்லுவாரு, "ஏய் என்ன கேட்டா கடன் வாங்குன?" இல்ல? எத்தன வீட்ல நடந்திருக்குல்ல? என்ன கேட்டா கடன் வாங்குன? ஒய்ஃப போய் கேட்டா என் வூட்டுக்காரர் உன்கிட்ட கடன் வாங்குனாரு. என்னைக்காவது நீ என்கிட்ட சொல்லியிருக்கிறியா? தரலன்னா மட்டும் வர? வட்டி குடுத்துட்டு இருக்கும்போதெல்லாம் நீ பேசாத இருந்தல்ல? நான் தினம் உன் வீட்டு வழியா தானே போனேன். அவர் வட்டி ஒழுங்கா குடுக்கும்போதெல்லாம் நீ என்ன கேட்கல. 2 மாசம் வட்டி குடுக்கல என்கிட்ட வந்து நேரா கேட்கிற. இல்ல இப்படித்தானே கேட்கணும். இதே தான் கடவுளுக்கு நமக்கும் உள்ள வாழ்க்கை. இதே தான். ஜெபித்து பெற்றுக்கொள்வதை நாம் விட்டு விடுகிறோம். என் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உன்னை பின்பற்றுகிறேன். உலாவுறது மட்டுமல்ல, நான் உன்னை பின்பற்றுகிறேன். இன்னைக்கு ஆதியாகமம் 26:3 பார்த்தீங்கன்னா, நான் வாசம் பண்ணுவது மட்டுமல்ல, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்ம வாழறதே அதுக்கு தான். நான் உன் கூடவே வருவேன். உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் கூட உலாவிட்டே அப்படியே நீ பைபிள் உன் வீட்ல இருக்கிறதுனாலயோ, பைபிள் படிக்கிறதுனாலயோ, ஜெபம் பண்றதுனால ஒண்ணும் இல்லன்னு திட்டிட்டு இருக்காங்களே. என்னத்த பைபிள் படிச்சேன்? என்ன கிறிஸ்தவனான? உனக்கு என்ன ஆச்சு? அவனும் அழுவுறான், நீயும் அழுவுறன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. என் ஆண்டவர் சொல்றாரு, நான் உலாவுறது உண்மைதான். உன் கூட இருக்க மட்டும்தான். ஆனா நீ வெளியில் போம்போது உன் கூட வருவேன். உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இவ்வளவு நல்ல ஆசீர்வாதம்ல. இந்த புதிய வருடத்துல ஒண்ணு பண்ணுங்க. பொருத்தனை நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா செய்வோம், செய்ய மாட்டோம். அது எப்பவுமே நெறைய அன்னைக்கு ஒரு லாங் சைஸ் நோட் மாரி பண்ணி வச்சுப்போம். நான் அத செய்றேன் ஆண்டவரே, இத செய்றேன் ஆண்டவரே, 52 வாரம் கோயிலுக்கு போயிர்றேன் ஆண்டவரே, இப்படி பண்ணுவேன் ஆண்டவரே, அதிகாரம் இப்படி வாசிப்பேன், அது இப்படி வாசிப்பேன். அப்படி அல்ல. என்னை விரும்பி வந்திருக்கிறீர். நானும் உம்மை விரும்புகிறேன். நானும் உம்மை நேசிக்கிறேன். நீ வேற ஒண்ணுமே ஆண்டவர்ட்ட போ வேண்டியதில்ல. நீங்க ஆபிரகாம் ஏதாவது 30 நாள் உபவாசம் இருந்தா ஊழியம் பண்ணான். அவன் அந்த தேசத்தில் மிகப்பெரிய செல்வந்தனாயிருந்தான். என்ன பண்ணான்? ஒண்ணுமே பண்ண கிடையாது. அவன் ஒண்ணுமே பண்ணல. ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தான். இது நடக்குமா? நடக்கும். ஆண்டவர் சொல்ட்டாரா? சரி. அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே செய்யல. நாம தான் காலையில எந்திரிச்சு 1 1/2 மணி நேரம் புலம்பி ஜெபம் பண்ணுவோம். ஆனா அவர் சொல்றது எதுவும் செய்ய மாட்டோம். புலம்பியே அவர் உயிர் எடுத்துருவோம். அதனால தான் அவர் ஜெபத்த கேட்கறதே பயந்துட்டு வரதில்ல போல இருக்கு. காலையில ஆரம்பிச்சா ஒரே புலம்பல் தான். அவனுக்கு கடன் குடுக்கணுமே, இவனுக்கு கடன் குடுக்கணுமே, இவன் கடைய பார்த்துக்கணுமே, அவன் கடைய பார்த்துக்கணுமே, அவளுக்கு கல்யாணம் ஆகலையே, இவனுக்கு கல்யாணம் ஆகலையே இதே தான். அது இதே புலம்பல் தான். தவறாய் சொல்லவில்லை. இவைகளுக்கு முன்பதாய் உன் ஆண்டவரை நேசிக்க ஆரம்பி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நெறைய சுமந்து விட்டீர்கள். பாரம் சுமந்து விட்டீர்கள். வேதனைகளை சுமந்து விட்டீர்கள். எத்தனையோ கண்ணீரை சுமந்து இருக்கிறீர்கள். ஆனால் இவைகள் எல்லாம் ஒதுக்கி வைக்கிறதே இல்ல. இதையும் தூக்கிட்டு தான் போய் ஜெபம் பண்ண போறோம். இதெல்லாம் ஒரு பக்கமா இறக்கி வச்சுட்டு, என்னை ஆசீர்வதி, என்னை உயர்த்தும், என்னை விரும்பினீரே, நானும் உன்னை விரும்புகிறேன் ஆண்டவரே. சொல்லி பாருங்க பார்க்கலாம். நம்ம பிரீத்தி அவங்க அப்பாட்ட ரூ. 50 வாங்குறதுக்கு சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க? அப்பா உங்கள மாரி யாருப்பா இருக்கிறா? அவ்வளோதான் அவங்க அப்பா. பாக்கெட் காலி. இல்ல? ஈஸியா வாங்கிருவாப்புலல்ல? பாசத்தோட சொல்லி. அவங்க அம்மாவ கேட்க வேணாம். மிரட்டி வாங்கிருவாங்க. அது வேற விஷயம். பாசம். அந்த விரும்புதலை தகப்பன் விரும்புகிறார். என் மகன் என்னை விரும்புகிறாள். இது அவரு இந்த பிரதர் வந்து இவங்க மகள் இல்ல. யார் நேசிச்சாலும் எடுத்து குடுத்துருவாரு பாக்கெட்ல. அதனால எல்லாரும் நேசிச்சு பாருங்க அவர. நல்ல மனிதர். யாருக்கு வேணாலும் ஓடி போய் உதவி செய்வார். ஒரு நல்ல சுபாவம் அவருக்கு உண்டு.
என் அன்புக்குரியவர்களே, யாத்திராகமம் 29:45 நான் முடிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி, அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். சும்மா வாசம் பண்ணல. உனக்கு நான் கடவுளாயிருப்பேன். உனக்கு நான் கடவுளாயிருப்பேன். என்னாகும் 35 நாள்ல, என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஏன் நம்ம தீட்டுப்படக்கூடாது தெரியுமா? அவங்ககிட்ட வாசம் பண்ணும்போது தீட்டு இருந்தா அவர் இருக்க மாட்டார். தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லி இந்த குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பே போயிடுறான். நல்லா இருக்கிறான். தீட்டு ஆனானா அவனே போய்க்கிறான். அவனே தன்னை குறித்து சொல்கிறான், நான் தீட்டாயிருக்கிறேன், தீட்டாயிருக்கிறேன். ஆண்டவனோடு வாசம் பண்ண வேண்டுமானால் நீ தீட்டாய் இருக்கக்கூடாது. உன் சரீரத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உன் குடும்பத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளும். உன்னுடைய மனதிலே நீ ஆண்டவரை தேடும் பொழுது அவர் விரும்பி வாசம் பண்ணுகிறவர் உனக்கு நீ விரும்பின தேவனாயிருப்பார். அதனாலதான் இஸ்ரவேல் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி எப்போ தீட்டுப்படாத வரைக்கும். சங்கீதம் 132 நான் சொன்னேன், நான் என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் உன்னோடு தங்குகிற இடம். இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன். கடைசி சங்கீதம் 131 சகோதரர் ஒருமித்து வாசம். சகோதரரோட தயவு செய்து ஒருமித்து வாசம். ஆலயத்துக்கு எதுக்கு போறேன்? சர்ச் இஸ் நாட் பில்டிங். சபை என்றால் ஏதோ ஒரு கட்டிடம் என்று நினைத்துக் கொள்ளாது. பரிசுத்தவான்கள் கூடுகிற இடம். அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, சகோதரர் ஒன்றாய் கூடும்போது. நீங்க ஆபீஸ்ல எல்லாம் ஒன்னா இருக்கலாம், எங்க வேணா நீங்க ஒன்னா இருக்கலாம், மால்ல ஒன்னா இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றாய் கூடும் பொழுது அதன் நடுவிலே அவர் வாசம் பண்ணுகிறார். அதனால்தான் அது எழுதியிருக்கிறது, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கு. உனக்கு நன்மை வேண்டுமானால் கடவுளுடைய பிள்ளைகளோடு வாசம் பண்ணி பாருங்களேன். ஆண்டவர் நன்மையை வர்ஷிக்க பண்ணுவார். ஏசாயா 57:15, ஐயோ நான் அழுது கொண்டிருக்கேங்க, நான் வேதனையோடு இருக்கிறேன். பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதும் நொறுக்கிற இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவரிடத்திலும் நான் வாசம் பண்ணுவேன். நான் எப்பொழுது வாசம் பண்ணுவேன்? உங்களிடத்தில் தான். உங்களிடத்துல அவர் வாசம் பண்ணுவார். ஏன்னா நீங்க தான் நொறுங்கி போயிருக்கீங்க, நீங்க தானே அழுதுட்டு இருக்கிறீங்க, நீங்க தானே துடித்து, உங்களிடத்திலே நான் வாசம் பண்ணுவேன். அதனால்தான் யோவான் 1:14 கூட அதான் சொன்ன, அவர் விரும்பி வாசம் பண்ணார். ஆசரிப்பு கூடாரம் வந்தாரு, ஆலயத்திற்கு வந்தாரு, தீர்க்கதரிசிகள் மூலமா வந்தாரு, பலிபீடத்துல வந்தாரு, கடைசியில பூமிக்கே வந்தாரு. அந்த வார்த்தை மாம்சமாகியது, பூமியிலிருந்து வந்தாரு, பாதாளத்திற்கு உங்களுக்காய் போனாரு. யாருக்காக போனார்? அந்த பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அழைத்து கொண்டு போனதற்காக பாதாளத்திற்கு போனாரு. மறுபடியும் பரலோகத்திற்கு போனார். அவர் மறுபடியும் சொன்னார், நான் திரும்ப வருவேன். யாருக்காக? உங்களை அழைத்து போவதற்காக. So all the time நான் விரும்பி வாசம் பண்ணுகிற சொல்லுகிறார். ஆகவே இந்த வருஷத்தின் வாக்கு தத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் நீ நிறைவேற வேண்டுமானால் அவர் விரும்பி வாசம் பண்ணுவதை நீ விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ விரும்பி அவரை தேட வேண்டும். நீ விரும்பி அவரை நேசித்தாயானால் உன் விருப்பத்தின்படி, அந்த விண்ணப்பத்தின்படி அல்லது உடன்படிக்கையின் சட்டத்தின்படி, இரத்தத்தினால் உடன்படிக்கப்பட்டதின்படி அவர் விரும்பி வாசம் பண்ணினால் என்னென்னலாம் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்குதோ அதெல்லாம் உனக்கு கிடைச்சே ஆகும். உன் ஆசீர்வாதம், உன் சுகம் உன் கையில வழியா, உன் கால்களில் வழியா நீ விரும்பிப்பார் இயேசுவை, அது சுகமாகும். ஏனென்றால் இரத்த உடன்படிக்கை. இரத்த உடன்படிக்கை யாருக்கோ யாரோட பண்ண உடன்படிக்கையில பிதாவாகிய தேவன், அண்ட சராசங்களை படைத்த தேவனே தன்னுடைய நாமத்தில் பண்ண ஒரு உடன்படிக்கை. அவருக்கு மேல யாரும் இல்லை. அதனால அவர் தன் பேரிலே இந்த உடன்படிக்கை பண்ணினார். அந்த உடன்படிக்கை என்ன? உன்னோடு விரும்பி வாசம் பண்ணுவது. நீ இன்னொரு அந்த உடன்படிக்கையின் மற்ற பகுதி, கையெழுத்து போட்ட நீ, ரட்சிக்கப்பட்ட நீ, அதே விரும்பி அவரை நேசித்து பார், இவை யாவும் உனக்கு கிடைக்கும். நீ இந்த இடத்தை விட்டு போகும்போதே சுகமாயிருப்பாய்.
உன் கால் வலி, உன் கை வலி, உன் வேதனை, உன் வயிற்று வலி, உன் சுகவீனங்கள், உன் பலவீனங்கள் யாராலையும் கிடையாது. என் போதகரால கிடையாது. யாராலும் கிடையாது. என்னுடைய நீதினால, யாருடைய நீதினாலும் உனக்கு ஒண்ணும் ஆகப் போறது. உடன்படிக்கையின் சத்தியத்தின்படி அவர் உனக்காய் ஒரு உடன்படிக்கை, ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இதை செஞ்சா நான் இதை செய்கிறேன். நீ செய்யறியே இல்லையா? ஆனா நான் விரும்பி உன்னோடு வாசம் பண்ணுகிறேன். நீ விரும்பினால் உனக்கு வர வேண்டியவைகள் வந்து சேரும். அந்த ஒரு விசுவாசத்தோடு, தைரியத்தோடு இந்த புதிய ஆண்டை ஆரம்பிப்போமா? கர்த்தர் ஆச்சரியமானவர். அவர் வித்தியாசமான தெய்வன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். மதிலில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். அவர் விரும்பினாலும் மதில் இருக்க வேண்டும். மதில் என்ன? கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உன்னை சூழ்ந்திருந்தால் மதிலோடு இருக்கிற அந்த பட்டணம் தப்பு வைக்கப்படும். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் வாழப்போகிற அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். ஒரே ஒன்றுதான், இந்த இரத்த உடன்படிக்கை. அவர் விரும்பி வாசம் பண்ணினது போல நீ விரும்பி அவரை தேடுவாயானால் இந்த உடன்படிக்கையின்படி சகல ஆசீர்வாதம், உன் வேலை, உன் திருமணம், உன் குழந்தை பாக்கியம், உன்னுடைய கடன் பிரச்சனை நீங்கிற, உன்னுடைய வலிகள், வியாதிகள், இவை எல்லாமே இரத்த உடன்படிக்கைப்படி உனக்கு வந்துதான் ஆகணும். அதை மாற்ற யாராலுமே முடியாது. ஏன்னா அதை சொன்னவர் அவருக்கு மேலே யாரும் இல்லாததினாலே, அவருடைய நாமத்தினாலே இது சொல்லப்பட்டது. இந்த உடன்படிக்கை பண்ணதே அவருடைய நாமத்துல சொன்னார். எனக்கு மேல யாரு இல்லடா, அதனால என் நாமத்தினாலே, பிதாவாகிய என் நாமத்தினாலே நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் விரும்பி உன்னோடு வாசம் பண்ணுவேன். ஆமென். அந்த அதிகாரம் உனக்கு இருக்கிறது. நீ விரும்பிட்டா மட்டும் போதும். நீ ஒன்னும் பெருசா காணி கொடுக்க வேணாம், நீ பெருசா அதில் செய்வேனா, இதை செய்வேனா. நீ 7 நாள் உபவாசம், 100 நாள் உபவாசம். உபவாசம் இருப்பது நல்லது, தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் இவைகளினால் தான் இதை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஏமாந்து விடாதே. இது ஏற்கனவே உனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். இட்ஸ் ஆல்ரெடி கிவன். உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. அதை குமாரனாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுத்தார். ஆகவே தைரியமாய் புறப்பட்டு போவோம். நீ விரும்பினால் அவர் விரும்பி உன்னோடு வாசம் பண்ணுவதை காண்பாய். என்ன பிரச்சனாலும் சரி, ஒரு நாள் அவரை நல்லா நேசித்து சொல்லி பாருங்களேன், அந்த பிரச்சனை தீர்ந்து போயிருப்பதை காண். You love your Lord. You love your Lord. நேசித்து பாருங்க. உங்க அப்பாவை நேசித்தாலே 50 ரூபாய் கிடைக்குது. உன் ஆண்டவரை நேசித்தா 5 லட்சம் கிடைக்கும் இல்ல? That is our God. ஜெபிப்போமா? எல்லாரும் பரிசுத்தமில்லை எங்க நல்ல பிதாவே, வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்களையே நீ பழைய ஏற்பாட்டில் பாதுகாத்தீர். உங்களுடைய பிள்ளைகளை நீ காப்பாற்ற வேண்டாமா? இது வந்திருக்கிறார்கள். நீர் விரும்பி அவர்களோடு இந்த வருஷத்தில் வாசம் பண்ணி, நீ விரும்பின இவர்கள் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்வதை நாங்கள் எல்லாரும் காண வேண்டும். அவர்கள் எங்களை, நாங்கள் அவர்களை காண வேண்டும். இங்கு வந்திருக்கிற ஒருவராவது இந்த வருஷம் முடியும் பொழுது, நான் வருஷ தொடக்கத்தில் நினைத்தது நடக்கவில்லை என்று சொல்லவே கூடாதான். உடைய இரத்த உடன்படிக்கை நிறைவேறுவதாக. யாரெல்லாம் உம்மை விரும்புகிறார், யாரெல்லாம் விரும்பி வேதம் வாசிக்கிறார்களோ, விரும்பி ஆலயத்திற்கு வருகிறார்களோ, விரும்பி உம்மை ஆராதிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரையும் நீ விரும்பி வந்து எல்லாவற்றையும் அவருடைய விருப்பத்தின்படி தந்து அவர்களை போஷிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. என் ஆண்டவருடைய வல்லமை பாய்ந்து வந்திருக்கிறபடினால் நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், ஒரு பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ விரும்பி கேட்டுப்பார், அந்த சுகம் உனக்கு இருப்பதை நீ காண்பாய். நீ வீடு போய் சேருவதற்கு முன்பதாய் சமாதானத்தை காண்பாய். இந்த மாதம் முடிவதற்குள் முன்பதாய் உன் வேலை தேடி வருவதை காண்பாய். இந்த மாதம் முடிவதற்கு முன்பதாய் திருமணங்கள் ஒழுங்காவதை காண்பாய். பிள்ளை பாக்கியத்தை காண்பாய். உன் படிப்பிலே ஞானம் உள்ளவளாய் மாறுவாய். நீ முதல் மார்க் வாங்குகிற பெண்ணாய் ஆணாய் மாறுவாய். உன் குடும்பத்தின் பிரச்சனைகள் அடியோடு மாறுவதையும் காண்பாய். நீ விரும்பினா, நீ இந்த ஆண்டவரை விரும்பிப்பார். விரும்பி உன்னோடு வாசம் பண்ணுகிறவர் இரத்த உடன்படிக்கையின்படி அதை உனக்கு முடித்து தர வல்லவராயிருக்கிறார். நன்றி ஆண்டவரை. தொடர்ந்து இவர்கள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.